அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வெகு விமரிசையாக 65 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அகில இந்திய ஆண்களுக்கான போட்டியில் பல சிறப்பு பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அந்த வகையில் வெளியூரிலிருந்து கரூர் சாராத வெளியூரிலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்து இங்கு இந்த கூடைப்பந்து போட்டியை கண்டுகளிக்க யார் வந்திருந்தாலும் கௌரவிக்கின்றார்கள். அடுத்தபடியாக இந்த போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள அரியலூர் மாவட்ட கூடைப்பந்து கழக செயலர் விருது சாமிவேல் அவர்களுக்கு கரூர் கூடைப்பந்து குழுவின் உபதலைவர் விருது பாலு அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றார்கள். தற்போது சிறப்பு விருந்தினர் பெருமக்களை விளையாட்டு வீரர்களுக்கு அறிமுகம் செய்து இந்த போட்டியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களது கரூர் கூடைப்பந்து குழுவின் செயலர் விருது கமாலுதீன் அவர்களும் வெங்கடேஷ் அவர்களும் மற்றும் செந்தில்ராஜ் அவர்களும் நமது உபதலைவர் விருது பாலு அவர்களும் சிறப்பு விருந்தினரை அழைத்து சென்று விளையாட்டு வீரர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார்கள். முதலாவதாக அறிமுகம் செய்து வைக்கப்படும் அணியினர் கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு கேரளா அணியினர். அடுத்தபடியாக நடுவர்கள் அறிமுகம். நடுவர்கள் அறிமுகம் ரவிக்குமார் from சென்னை BFA referee, உதயசங்கர் from சேலம் BFA referee, சந்தானகிருஷ்ணன் from சென்னை இந்தியன் பேங்க் சென்னை அணியினர். தற்போது இந்த இந்தியன் பேங்க் சென்னை அணியில் நடப்பு அதாவது கரண்ட்ல இந்தியா டீம்ல ஆடக்கூடிய 3 பிளேயர்ஸ் ஆடுறாங்க. அவர்களுடைய விளையாட்டுகளை இன்று நீங்கள் சிறப்பாக காணலாம். அந்த கரண்ட் இந்தியா ஆடக்கூடிய அந்த 3 பிளேயர்ஸை மட்டும் கொஞ்சம் பார்வையாளர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். பாலதனேஸ்வர் தமிழக வீரர், இவர் தற்போது நமது இந்திய அணிக்காக பல நாடுகளுக்கு சென்று விளையாடக்கூடியவர் என்பதை இந்த நேரத்தில் மிக மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல செஸ் நம்பர் 7 மொயின் பேக், இவரும் தற்போது நமது இந்திய அணிக்காக விளையாண்டு நமது தமிழகத்திற்கும் நமது மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். அதே போல இந்த போட்டியில் விளையாடக்கூடிய பிரின்ஸ் இந்த
நன்கொடையாளர்கள் ஆகியோரால் இந்த போட்டி சிறப்பாக நடைபெறுகிறது. உங்களது கைதட்டிகள் தான் நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கைமாறு. ஆகவே பார்வையாளர்கள் கைதட்டி அவர்களுக்கு உங்களது பாராட்டுகளை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகை இந்த 5 பேருக்கு நாங்கள் சால் கொடுத்த போறோம். உங்களுக்கு கருவடை தான் ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக இந்த போட்டியில் ஸ்பான்சராக இருக்கக்கூடிய பல ஆண்டுகளாக இந்த கூடைப்பந்து போட்டிக்கு ஸ்பான்சராக இருக்கக்கூடிய மேலோ இன்டர்நேஷனல் உறுப்பினர் வெங்கடேஷ் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றார்கள். அடுத்தபடியாக இந்த சிறப்பான போட்டிக்கு பரமேஸ்வரி சூரிய நாராயணன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றார்கள். அடுத்தபடியாக இந்த போட்டிக்கு முன்னாள் தமிழக கூடைப்பந்து விளையாட்டு வீரருமான இந்த சிறப்பு வெண்கல பதக்கமும் தொடர் ஓட்டத்தில் தங்கப் பதக்கமும் பெற்று நமது கரூர் மண்ணிற்கு பெருமை சேர்த்தவர் அவருக்கு ஒரு சிறப்பு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். அடுத்தபடியாக இந்த சாதனையாளர்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா மாநிலம் கரூர் பரணி பார்க்க நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் SR ரித்திக் ஜெயந்த் தமிழக அணிக்காக கலந்து கொண்டு விளையாண்டு தங்கப்பதக்கம், அதாவது நேஷனல் தங்கப்பதக்கங்கிறது சாதாரண காரியம் இல்ல. அந்த தங்கப்பதக்கத்தை பெற்றுள்ளார். இந்த தங்கப்பதக்கத்தை அவர் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் 10 ஆண்டு வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான கூடைப்பந்து போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தவர் என்பதை இந்த நேரத்தில் மிக்க மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ரோஷன் பார்வையாளர்கள் உங்க கைதட்டுட்டே அந்த மாணவர்களுக்கு உங்களது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஆகவே உங்களது கைதட்டுகளை அவர்களுக்கு வாரி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம ஊர் பிள்ளைங்க நம்ம கைதட்டலனா வேற யார் கைதட்டுவா? ஜோரா கைதட்டுங்க. அடுத்தபடியாக இளவரசன் நாயா. அடுத்தபடியாக சுதர்சன். சபரி
சகோதரி. அடுத்தபடியாக சிவகுரு சென்னையை சேர்ந்த மாணவர் அண்டர் 12 கிரிக்கெட் போட்டியில் சேர்ந்த மாணவர் அண்டர் 12 கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெற்றுள்ளார். அவருக்கு தற்போது பரிசு வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். அடுத்தபடியாக கோயம்புத்தூரை சேர்ந்த சிவபிரியா அண்டர் 14 கோகோ சிபிஎஸ்இ சர்வதேச மாநில பெருமை சேர்ந்துள்ளார். அவருக்கு தற்போது பரிசு வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். இந்த போட்டியை கண்டுகளிக்க வருகை வரக்கூடிய குறைப்பது விளையாட்டு வீரருக்கு ஒரு சிறப்பு பரிசு வழங்கப்பட உள்ளது. அந்த வகையில் திருச்சியை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் உபதலைவர் விருது சூரிய நாராயணன் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். சார் இங்க பாருங்க சார். அடுத்தபடியாக இந்த போட்டியின் சிறப்பு விருந்தினர் பெருமக்களுக்கு விளையாட்டு வீரர்கள் அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்வு. அவர்களை இங்கு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். LSA நிறுவன உரிமையாளர் விருது கார்த்திகேயன் அவர்களை இங்கு மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கௌரவிக்கின்றார்கள். பார்வையாளர்கள் உங்களது கைதட்டுகள் தான் நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். அவர்களுக்கு உங்களது கைதட்டலை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள தற்போது விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்வு. அதற்கு நமது சிறப்பு விருந்தினரான பிடி கோச் உரிமையாளர் விருது தங்கராஜ் அவர்களையும் மற்றும் இந்த போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக வருகின்ற KC பரமசிவம் பெஸ்ட் பிளேயர்ஸ் பரிசினை வழங்கி சிறப்பிக்கக்கூடிய ஸ்பான்சர் வேலை இன்டர்நேஷனல் ஆனந்த் அவர்களையும் மேலும் இந்த போட்டிக்கு சிறப்பு ஸ்பான்சர் சாரதி ஸ்போர்ட்ஸ் எம்பி விருது சூழல் அவர்களையும் மேலும் இந்த போட்டிக்கு வருகின்ற சிறப்பு ஆர்த்தோ டாக்டர் ரஜினிகாந்த் வரவேற்று விளையாட்டு வீரர்களுக்கு அவர்களை அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்வு. விளையாட்டு வீரர்களுக்கு அவர்களை அறிமுகம் செய்து வைக்க நமது கரூர் கூடைப்பந்து குழுவின் உபதலைவர் விருது சூரிய நாராயணன் அவர்களும் கரூர் கூடைப்பந்து குழுவின் செயலர் மற்றும் தமிழக முன்னாள் கூடைப்பந்து விளையாட்டு வீரர் விருது கமாலுதீன் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களை அழைத்து சென்று அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தற்போது முதலாவதாக அறிமுகம் செய்து வைக்கப்படும் அணியினர் கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு கேரளா அணியினர். அடுத்தபடியாக நடுவர் அறிமுகம் திரு ரவிக்குமார் சென்னை, திரு உதயசங்கர் சேலம், திரு சந்தானகிருஷ்ணன் சென்னை. அடுத்து அறிமுகம் செய்து வைக்கப்படும் அணியினர் இந்தியன் பேங்க் சென்னை அணியினர். சிறப்பு விருந்தினர்கள் அறிமுகத்திற்கு பிறகு விளையாட்டு வீரர்கள் அப்படியே ஒரு 10 செகண்ட் மட்டும் நில்லுங்க. ஒரு சின்ன ஒரு முக்கியமான விளையாட்டு வீரர்களை அறிமுகம் செய்த சிறப்பு விருந்தினர் பெருமக்கள் அனைவருக்கும் மொயின்பக் என்பவர் ஏற்கனவே இந்திய அணி வீரர் என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். 7ஆம் நம்பர் அணிந்துள்ளார். அவர் இந்த ஆண்டு இந்திய அணியின் கேப்டன் பதவி ஏற்று நமது தமிழகத்திற்கு பெருமை சேர்ந்தவர் என்பதை இந்த நேரத்தில் மிக்க மகிழ்வோடு தெரிவித்து உங்களது கைதட்டுகளோடு அவருக்கு உங்களது பாராட்டுகளை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
பரிசினை வேளாண் இன்டர்நேஷனல் உரிமையாளர்கள் ஆனந்த் அவர்களையும் சேர்ந்து வழங்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். Chess number 24, Gregor has been awarded as a